மரியாதை அப்படிங்கிறது இஸ்லாத்தில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த மரியாதை அப்படின்ற இந்த பேரை வச்சுக்கிட்டு இப்போ நம்ம எல்லாம் ஒரு சபையில் உட்காந்துருப்போம். பெரியவங்க யாராவது வந்தாங்கன்னா டக்குன்னு எந்திச்சு நிற்கிறது, அவங்க கையை போய் முத்தம் கொடுக்கறது, காலில் விழுகிறது, இதெல்லாம் மரியாதைங்கிற பேர்லேயே நிறைய இது நடக்குது. இதுவும் மரியாதை தானா? இதுவும் மரியாதை தான். அதாவது எல்லாம் அப்படிங்கிறது இல்லை. இந்த கடைசியாக சொன்னீங்களே காலில் விழுவது, அது அப்படி கிடையாது. இதுக்கு முன்னால் எழுந்து நிற்பது அது மார்க்கத்தில் உள்ளது தான். பெரியவருடைய கைகளையும் கால்களையும் முத்தமிடுவது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க யாரும் எந்திரிச்சு நிற்கலன்ற ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது. அப்படி வரும்போது இப்போ பெரியவங்களுக்கு எந்திரிச்சு நிற்கிறது அப்படின்றது கூடும் தானே? கூடும். அது ஏன் சொன்னாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூட அருமை தோழர்கள் சஹாபா பெருமக்களில் யார் முக்கியமானவங்களாக இருக்கிறாங்களோ அவங்க வந்து தான் உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்களை எழுந்து நின்று வரவேற்பு கொடுங்கன்னு இருக்கிறாங்க. ஏன்னா இது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வருகை தர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மற்ற தோழர்களும் இருக்கும்பொழுது அந்த தோழர் வர்றாங்க. குமு இலா சய்யிதிக்கும் அப்படின்னாங்க. அருமை தோழர்களே, உங்கள் தலைவர் வருகிறார்கள், எழுந்து நின்று வரவேற்பு கொடுங்கள். நாங்கள் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒன்றும் வேணாமே, இதா ரைத்துமுல் ஜனாசா ஃபக்கூமுண்டாங்கல்ல. ஒரு ஜனாசா வந்தால் கூட ஒரு மையத்தை தூக்கிட்டு வர்றாங்க, எழுந்து நில்லுங்கள் அப்படிங்கிறாங்களே, புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்க. அது உயிர் இல்லாத ஒரு சடலம் என்றாலும் அதுக்கும் மரியாதை கொடுங்க. ஏன்னா இதை சஹாபா பெருமக்களை கேட்டாங்க, யாரை சொல்லலாம், இது உயிரற்ற சடலம் தானே, இதுக்கு நாங்கள் எழுந்து நிற்கணுமா அப்படிங்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமாம் இது உயிரற்ற சடலம் தான், ஆனால் இது நாள் வரையும் உயிரை சுமந்திருந்ததல்லவா, அதற்கு நீங்கள் மரியாதை கொடுங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்போ எழுந்திருக்கு இருக்கத்தானே செய்யுது. அதெல்லாம் எழுந்து இப்போ நீங்கள் ஒன்று கேட்டீங்க, அப்போ ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்களே எழுந்து நிற்காதீங்கன்ட்டு. அப்போ இது ஒரு தடவை நடந்தது. எப்படின்னா அப்படி ஸல்லல்லாஹு வர்றாங்க, அருமை தோழர் இருக்கிறாங்க, எழுந்து நிற்க முற்படும் போது லா தக்கூமு அப்படிங்கிறாங்க, எழுந்து நிற்காது. இத்துடன் நிறுத்தலை. இத்துடன் நிறுத்திருந்தால் நீங்கள் சொன்னது கரெக்டாகிடும். அடுத்து வாசம் தொடருது, கமா தக்கூமுல் அஜிம், அஜமிகள் எழுந்து நிற்பது போல் எழுந்து நிற்காதீங்கன்னாங்க. அப்போ அதில் ஒப்பீடுன்னு வந்து போச்சுல்ல. அஜமிகள்லாம் அந்த பிற சமூகத்து மக்கள் எல்லாம் அவருடைய மன்னர்களுக்கு மரியாதை செய்வது, அதற்காக எழுந்து நிற்பது வித்தியாசமாக இருக்கும். வர்றாங்க பெரியவங்க, எழுந்து நிற்கலாம், அது முறை கரெக்டு. அப்படி இல்லாமல் உட்காந்துருப்பாரா, திடீர்னு அவர் தேவைக்கான எழுந்திருப்பார், இருக்கவங்களும் எழுந்திருப்பாங்க. அவருடைய தேவைக்கு தான் அவர் எழுந்திருப்பார், அப்புறம் உட்காருவாங்க, அப்புறம் இன்னொரு காரணத்துக்கான அவர் எழுந்திரிச்சுப்பார், மறுபடியும் நிற்பாங்க. இது ஒரு விளையாட்டாக போகுது. இந்த மாதிரி நீங்கள் செய்யாதீங்க, அஜமிகள் செய்வது போன்று பிற சமூக மக்கள் செய்வது போன்று செய்யாதீங்க என்று தான் சொன்னாங்க. இல்லை யாரவே எழுந்து நிற்கக்கூடாதுன்னு சொன்னால் அந்த ஒப்பீடே தேவையில்லையே, நீங்கள் எழுந்து நிற்காதீங்கன்னு சொல்லியிருக்கலாமே. இன்னும் சொல்லப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுமே எழுந்து நில்லுங்கன்னு தானே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு ஹதீஸை முடிமையாக தான் தெரிஞ்சால் தான் அந்த சமூகத்துக்கு பலன் கிடைக்குது. ஆமாம், இல்லாட்ட பாதியில் விட்டு பாதினா பெரிய குழப்பம். அது பாதி கிணறு தாண்ட மாதிரி தான். இன்றைக்கி பாதி கிணறு தாண்டிட்டு மீதி பாதி நாளைக்கு வந்து தாண்டேன்னு நான் வந்தேன். அது முடியுமா? கணத்துக்குள்ளே போயிடுவோம். அதனால் நுனிப்புள் மேய்வதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சோண்டு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அது சம்மந்தமாக பேசிக்கிட்டே கிடக்கிறது. இப்படி சில பேர் இருக்கிறாங்க சமூகத்தில். அந்த மாதிரி கூட முழுமையாக நம்ம படிக்கணும். அதுபோல் நீங்கள் கையை முத்தமிடுதல், காலையை முத்தமிழ் கேட்டீங்க, அதுவும் மரியாதை நிமித்தமாக உள்ளது தான். இன்றைக்கு ஒரு மகன் தனது தாய் தந்தையினுடைய கையை பிடித்து முத்தமிடுகிறாள் என்றால் கண்ணியத்தை மரியாதை வெளிப்படுத்துகிறான் என்று தான் அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் சஹாபா பெருமக்கள் இது செஞ்சாங்களே. ஏன்னா இது ஹதீஸில் பார்க்குறோம், வெளியூர்லேருந்து வர்றாங்க சஹாபா பெருமக்கள் சொல்கிறாங்க, பாதர்னா இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நாங்கள் பார்க்குறோம். வெளியூர்லேருந்து வந்தோடனே இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்குறோம், விரைந்து போனோம். ஏன்னா அவங்களால பொறுத்துக்கொள்ள முடியாது, உடனே போகணும். ஏன் போனோம்? லி அன் நுகப்பில யதஹு வரிஜலஹு, அந்த இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித கையையும் புனிதமான காலையும் முத்தமிடுவதற்காக விரைந்து சென்றோம். அபூதாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இது அருமை தோழர் செஞ்சு தானே இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி தானே வழங்கியிருக்கிறாங்க. மார்க்கத்தில் இதெல்லாம் கூடான்னு சொன்னால் எப்படி அனுமதிச்சிருப்பாங்க? மார்க்கத்தை நம்ம கற்றுத்தருவது யார்? இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே, அவங்கள அனுமதிச்சிருக்கிறாங்களே. அதனால் பெரியவர்கள் மதிப்பதற்கு இதை செய்யலாம். ஆனால் இன்றைக்கி சில பேர் இந்த காலை முத்தமிடுகிறீங்களே அது எப்படிங்கன்னு நம்மகிட்ட கேட்காம காலில் விழுவுறீங்களே அப்படிங்கிறாங்க. நம்மளும் சொல்கிறோம் காலில் விழுவதுங்கிறது கிடையாது, இஸ்லாத்தான் சொல்ல வரோம். ஆனால் காலில் முத்தமிடுன்னு சொன்னால் குனிந்து தானே முத்தமிட முடியும், அதுக்காக குனிவது தான். அதே காலில் விழுகிறார்கள் என்கிறார்கள். ஒரு சாவி கீழே விழுந்துருச்சு,
குனிஞ்சு எடுக்கிறோம். அதை அந்த பக்கத்தில் ஒரு ஆள் நிற்கிறாரு, அவர் காலில் இவர் விழுந்து விட்டான்னு சொல்கிறது, அவர் சாவி எடுக்க வந்துச்சாருப்பா குனிஞ்சாருப்பா, அப்படி தான் சொல்லுவோம். இப்போ முத்தமிடுதல் தான் பண்ணுவோம். காலிலே விழுவது என்பது கிடையாது. அது கொச்சைப்படுத்துவதற்காக பிறரை குற்றம் சாட்டுவது. அவங்க செயலை கூடான்னு சொல்லணும். என்ன செய்யலாம், நம்ம ஒரு அநாகரிகமாக சொல்லுவோம், என்னக்கா காலில் விழுவுறீங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்காக அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மை எதாவது அப்படி இல்லை. காலிலே விழுவது என்பது இல்லை என்பது தான் நமது கொள்கையும் கூட.